ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கணேஷ் குட்டி சேனல். நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையிலும் எல்லாருமே வந்து சாப்பிட்லாம். ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபியும் கூட. உடச்ச கடலையும் நாட்டு சர்க்கரையும் வச்சு ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்யலாம் வாங்க, அதுவும் 5 நிமிஷத்துலேயே. இந்த ஹெல்த்தி ஸ்வீட் செய்கிறதுக்கு எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். நாட்டு சர்க்கரை, உடச்ச கடலை, பாதாம், கூடவே ஏலக்காய் பொடி எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். 4 பாதாம் சேர்த்துருக்கேன். உடச்சக்கல்ல 1 கப் சேர்த்துக்கலாம். பொன்னிறமாக வர வரையிலும் நல்லாவே வறுத்து விட்டுக்கலாம். ஹெல்த்துக்கு நிறைய பெனிஃபிட் அளிக்கக்கூடிய புரதச்சத்து, இரும்புச்சத்து எல்லாமே இருக்குது. அதுவும் இல்லாமல் உடலுக்கு தேவையான குட் ஃபேட் வந்து இதில் நிறையவே கிடைக்கிது. இதே பேஷண்ட்னால் வந்து நல்லாவே சாப்பிட்லாம் உடச்சக்கல்ல, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பாருங்கள், இதே போல் நல்லா வறுபட்டு வந்த உடனே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதாங்க. அதே கடாயை அடுப்பில் வச்சுக்கிட்டேன். 1 கப் அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். எந்த கப்பில் நாட்டு சர்க்கரை எடுத்தோமோ அதே கப்லேயே 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். லைட்டாக கொதி வந்தால் போதும், எந்த பதமும் தேவையில்லை. அதுக்குள்ளார இந்த கடலையை வந்து நல்லா தூள் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். நாட்டு சர்க்கரை ஓரளவுக்கு கரைஞ்சி வரட்டும், அது வரல வெயிட் பண்ணலாம். பாருங்கள், ஓரளவுக்கு நல்லாவே கரைஞ்சி வந்துருச்சு. இந்த டைமில் அரைச்சி வச்சுருக்க உடச்ச கடலையை இது உள்ளார சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதே போல் குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம், இல்லை ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம். ரொம்பவே விருப்பமாக சாப்பிடுவாங்க. நல்லாவே மிக்ஸ் பண்ணிவிட்டு அடி பிடிக்காத அளவுக்கு இருக்கிறப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு நல்லாவே நெய்யும் அந்த மிக்ஸிங்கும் நல்லா மிக்ஸ் ஆகிற வரல நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லாவே திரண்டு வந்துருச்சு பாருங்கள். இதே போல் தான் இருக்கணும். அவ்வளோதாங்க. இன்னொரு பிளேட்டில் மாற்றிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு அந்த பிளேட்டில் லைட்டாக நெய் சேர்த்துக்கிட்டேன். நமக்கு பால் மாதிரி வேணும்னாலும் நம்ம உருண்டையாகவும் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் நம்ம இன்றைக்கி தட்டில் சேர்த்துட்டு அழகாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதனால் ஒரு தட்டில் நெய் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கு முன்னாடி ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்வீட்டில் பாதாம் கொஞ்சம் நல்லாவே தூள் பண்ணி சேர்த்துக்கலாம். நம்மக்கிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அதை இதே போல் நல்லாவே தூள் பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இதே போல் நல்லாவே அழுத்தி விட்டுக்கலாம். நான் டிசைனுக்காக தான் அந்த ஸ்பூன் எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மல் ஸ்பூனில் கூட இதே போலவே வந்து செஞ்சு விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, ஸ்வீட் வந்து ரெடி ஆகிடுச்சு. மேலே அழகாக டெக்கரேஷனுக்காக கொஞ்சம் பாதாம் வந்து துருவி விட்டுக்கிறேன். முந்திரி அப்படி இல்லைன்னா திராட்சை எது இருந்தாலுமே வந்து சேர்த்துக்கோங்க. சாப்பிட்றப்ப வாயில் கடிபடுறப்ப சூப்பராகவே இருக்கும். அவ்வளோதாங்க, சூப்பரான டேஸ்ட்டில் ரொம்ப ஹெல்த்தியாக வந்து நமக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. அதுவும் உடச்ச கடலையும் நாட்டு சர்க்கரையும் வச்சு செய்கிறப்ப அவ்வளோ சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹீமோக்ளோபின் லெவல் வந்து அதிகரிக்கும். இரும்பு சத்தும் வந்து உடம்புல இல்லைன்னா ரொம்பவே அதிகரிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.